தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு, ஆங்கில தொலைக்காட்சிகள் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தால், அமித்ஷா கண்ணியில் வைத்திருக்கின்ற கருத்து கணிப்பை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாகவே மெஜாரிட்டி வந்துவிடும். கூடவே நயினா நாகேந்திரன், ஜி.கே. நம்ம அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், சேஷி சண்முகம், அப்புறம் அந்த முக்கத்து என்னது தேவேந்திர குல வேளாளர் சங்கம், இவெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 145 சீட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க. பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு இருக்குது திமுகவை பற்றி. அது தேர்தலில் வெளிப்படுத்தப்படும். காரணம் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், ஊழல், இதெல்லாம் பாருங்க. கொலை தினமும் நடக்குதுங்க. ஒரு கொலை. எல்லாத்த விட இன்னொன்னு, ஒரு அனாலிசிஸ் ஒண்ணுங்க, புதியதாக செய்தியாக சொல்லுகிறேன். கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, சிஐஏ என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. பிக்கி என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அவர்களிடையே எடுத்துக்கொள்ளக்கூடிய இதை பார்த்தால், தமிழகத்தில் அதிகமான ரியல் எஸ்டேட்டுகள் வந்துவிட்டது திமுக ஆட்சிக்கு பிறகு. இதனால் பொது விஷயத்தில் பார்த்தால் ஊழல்கள் அதிகமாகிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக முதலமைச்சர் தன் கவனத்திற்கு கொண்டு வந்து இதை பாருங்க. கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ரியல் எஸ்டேட் தாங்க. அவ்வளவு கள்ளப்பணம் இருக்குதுங்களா சிவா? யாருடைய பணங்க சிவா? இது ராஜகோபாலமா சிவா பணமாங்க? இது கள்ள பணத்தையே ரவுண்ட் ட்ரிப் பண்றாங்கன்னு கேட்கறாங்க.